வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கமலா பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு புதிய சொற்கள் கொண்டு வந்திருக்கேன். நம்ம டாபிக்குள்ளே போகலாம். வாங்க நம்ம டாபிக்குள்ளே போகலாம். ஸோ தமிழில் இருங்கள், அது ஏப்பா நீங்கள் இங்கே இருங்கப்பா என்று சொல்லுவாங்கள்ல, அது ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்கன்னா டஹர. டஹர் என்ன சொல்லுவாங்க? ட எஸ் மாதிரி போட்டு டி போட்டு ர டஹர். ஸோ டஹர் என்னது? இருங்கள். आज आप यहीं ठहरो. तुम आज यहीं ठहरो, आप ना ठहरिए. ஓகேவா? ஸோ டஹர்னா என்னது? இருங்கள். அடுத்தது அதாவது ரீச் ஆகிறதுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? தமிழில் அடையன்னுலாம் சொல்ல மாட்டாங்க. மேபி இப்போ யூஸ் பண்ணுறதில்ல அந்த வார்த்தைலாம். ரீச் ஆகிறதுன்றது என்ன சொல்லுவாங்க? பஹூஞ்ச். பஹூஞ்ச். நீ அங்கே சேர்ந்துட்டியா? தும் வஹா பஹூஞ்ச் கயி. பஹூஞ்ச். ஹூ இன்ச். பஹூஞ்ச். அது அந்த ரீச் ஆயிட்டியான்றது. அடுத்தது வெட்டு. ஸோ வெட்டுன்னு என்ன சொல்லுவாங்க ஹிந்தியில்? காட். க ப்ளஸ் ஆக்கி மாத்திரா கா ட காட். ஸோ இருங்கள்னு என்ன சொல்கிறது? டஹர். அந்த ரீச் ஆகுறதுன்றதுக்கு பஹூஞ்ச். வெட்டுக்கு என்ன சொல்லுவாங்க? காட்டுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது இடைவெளி, அதாவது பிரேக்குன்னு சொல்லுவாங்க. தோடு. இடைவெளின்னு சொல்லுவாங்க, உடைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. நம்ம இடைவெளி மட்டும் சொல்ல தேவையில்லை, உடைக்கிறதுன்னு சொல்லலாம். தோடு. தும் இசே தோடோ, நீ இதை உடைய கொஞ்சம். தோடு. இது த, இது ஓகே மாத்திரா தோ ட தோடு. அடுத்தது ஃபாட்னா. ஃபாட்னானது பிரேக் பண்ணுறது. அதாவது இது தோடு. தோடுன்றதும் அதுதான். கண்ணீர், டியர். ஃபாடு. ஸோ மாரியே ஆகும்ச்சு ஃபாட். அந்த மாதிரி கண்ணீர் வர்றதுக்கு நம்ம டியரில் ஃபாடுன்னு கொஞ்சம் சொல்லலாம். அடுத்தது சோச். சோச்னு என்னது? சிந்தனை, திங்க் பண்ணுறது. சரிங்களா? திங்க் பண்ணுறது என்ன சொல்லுவாங்க ஹிந்தியில்? சோச். ச ப்ளஸ் ஓகே மாத்திரா சோ ச. சோச்னு என்னது? திங்க். புரிஞ்சுதா? நம்ம காஞ்சனா படத்தில் பார்த்துப்போம். புரிஞ்சுதா? சமைச்சிலியா? சமைச்சிட்டேன்னு சொல்லுவாங்க. அந்த யார்? கோவை சரளா அவங்க. அதுதான் அவங்க சமைச்சிட்டேன்னுவாங்க. சமஜ் என்ன சொல்லுவாங்க? சமஜ். ச ம ஜ சமஜ். ஓகேங்களா? சமஜ்னது புரிஞ்சுதா? அவர் கேட்பார் லாரன்ஸ். சமைச்சிலியா? சமைச்சிட்டேன்னு. நெக்ஸ்ட் என்டர் ஆகிறதுக்கு என்ன சொல்லுவாங்க? கூஸ்ன்னு சொல்லுவாங்க. க ப்ளஸ் ஊக்கி மாத்திரா கூ ச. கூஸ்னது என்டர் ஆகிறது, உள்ளே போகிறது. சோரி என்னது? திருடுறது. சரிங்களா? ஸ்டீல்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். சோரி. ச ப்ளஸ் ஓகே மாத்திரா சோ ரி. சோரி என்னது? திருடுறது. இந்த சோரி என்னது? பொண்ணு. சரிங்களா? இது ரெண்டுத்துக்கு தான் வித்தியாசம். சோரின்றது திருடுறது, சோரின்றது பொண்ணு. அடுத்தது கீஞ்ச். கீஞ்ச் என்னது? இழுக்கிறது. கீஞ்ச் என்னது? இழுக்கிறது. ख प्लस ई की मात्रा खी इंच. खींच. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணுறது. ஸோ ட்ராவல் பண்ணுறது என்ன சொல்லுவாங்க? கூம்னா அதை கூம் சொல்லுவாங்க. க ப்ளஸ் உக்கி மாத்திரா கூ ம. கூம். அது நம்ம ரோமிங் சொல்லுவோம்ல பார்த்தீங்களா? அது சொல்கிறான். ட்ராவல் பண்ணுறது, வாண்ட் இதெல்லாம் சொல்லலாம். அது காகிதம்க்கு நம்ம என்ன சொல்லுவோம்னா காகஜ். க கா கஸ் காகஸ். பேஜ் என்னது? அனுப்புறது. அனுப்பு. பேஜ். அனுப்புன்றதுக்கு என்ன சொல்லுவாங்க? பேஜ். காகஜ்னது காகிதம். கூம்னது சுற்றி பார்க்குறது. கீஞ்ச் இழு. ரிவைஸ் பண்ணிடலாம். திருடுறது சோரி. கூஸ்னது உள்ளே வர்றது. சபானது. சபானா சூ பண்ணுறது. நம்ம சூ பண்ணுறோம் பார்த்திங்கன்னா மென்றது, மெல்றது. இந்த சபா. ஸோ சாப்பாடு நல்லா மென்னிட்டு சாப்பிடுன்னு சொல்லி சபாக்கே காவோ. அடுத்தது தக்கேல். த க ப்ளஸ் ஏக்கி மாத்திரா கே ல. தக்கேல் புஷ் பண்ணுறது, தள்ளுறது. அடுத்தது த பா. தபா அடக்கு சொல்கிறது. அடுத்தது லீவ்னு என்னது? சோடு, விடுன்றது என்ன பண்ணுறது? லீவுன்றது சோடுன்றது. ஸோ இங்கே என்ன கொண்டு வந்திருக்கேன்னா உங்களுக்கு ரஹா ரஹி ரஹே. ரஹா
ரஹி ரஹே. ஸோ இதில் வந்து ரஹா வரும், இதில் ரஹி வரும், இதில் ரஹே வரும். உங்களுக்கு நல்லாவே தெரியும், நிறைய வாட்டி இந்த வீடியோ போட்டுக்கிறேன்னு நினைக்கிறேன். அடுத்தது தா தீ தே. தா தீ தே வாஸ் வேர். இதை வந்து ஐஎன்ஜி நம்ம தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ வாங்க நம்ம பார்க்கலாம். ஸோ பாய்ஸ்க்கு வந்து ரஹா தான்னு போடுவோம், இங்கே ரஹா தா. கேர்ள்ஸ்க்கு வந்து ரஹி தி. அதாவது ரெஸ்பெக்ட் ப்ளஸ் ப்ளூரலுக்கு வந்து ரஹே தேன்னு போடுவோம். கரெக்டுங்களா? அதே மாதிரி பாருங்க, ரஹி தி பொண்ணுக்காக வந்து பகுபஜன், அதாவது ப்ளூரல் ப்ளஸ் ரெஸ்பெக்ட் வந்து ரஹே தி. மனோஜ் காகஜ் ஃபாட் ரஹா தா. ஸோ மனோஜ் வந்து என்ன பண்ணுறான், பேப்பர் வந்து என்ன பண்ணுறான், கிழித்து கொண்டு இருக்கிறான். நம்ம பார்த்தோம்ல, மனோஜ் என்ன பண்ணுறான், பேப்பரை கிழித்து கொண்டு இருக்கிறான். மனோஜ் காகஜ் ஃபாட் ரஹா தா. வந்தனா சப்ஜி. அப்போ வந்தனானது பொண்ணு, வந்தனா சப்ஜி காட் ரஹி தி. வந்தனா என்ன பண்ணுறா, வெஜிடபிள்ஸ் வந்து கட் பண்ணிட்டு இருந்தா. चाचा जी बगीचे में घूम रहे थे. ஸோ घूमனது ரோமிங், அதாவது சுற்றி பார்க்குறதுன்னு சொல்கிற பார்த்தீங்கன்னா. அப்போது சாச்சாஜின்னா யார், சித்தப்பா. பகீச்சேனது கார்டன், அதாவது பகீச்சான சிங்குலர், பகீச்சேன ப்ளூரல். கார்டன் பகீச்சே, பகீச்சா பகீச்சே சொல்லலாம். கூம் ஏன்னா சாச்சாஜி வந்து பெரியவர், அதனால் நம்ம என்ன பண்ணோம், அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே ரஹே தேன்னு யூஸ் பண்ணுறோம். கரெக்டுங்களா? ஸோ அவர் நம்மளோட பெரியவர் தானே. சாச்சாஜி பகீச்சேமே கூம் ரஹா தான்னு சொல்ல முடியுமா? எஸ், முடியாது. ஏன்னா நம்ம வந்து அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுனால நம்ம என்ன சொல்கிறோம், கூம் ரஹே தே. அடுத்தது நகராத்மக்னதை வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ். கமல் ஹிந்தி நஹி சமஜ் ரஹா தா. அதாவது கமலுக்கு வந்து என்ன பண்ணுறதா, ஹிந்தி வந்து புரியவே இல்லையா. இதே மாதிரி இங்கே கமலான்னு போட்டிங்கன்னா நீங்கள் என்ன எழுதுவீங்க, கமலா ஹிந்தி நஹி சமஜ் ரஹி தி. ஏன்னா இங்கே ஃபெமினைன் ஜெண்டர் நம்ம என்ன பண்ணுவோம், ரஹி தீன்னு யூஸ் பண்ணுவோம். கரெக்டுங்களா? அடுத்தது वो हाथ अच्छे से नहीं पकड़ रही थी. அதாவது அவங்களுக்கு என்னது, ஹாத், அதாவது ஹாத் என்னது, கை. அச்சேசின நல்லா, நஹி பக்கட்னா பக்கட்னது ஹோல்டு. அப்போ நஹினது நோ, அவளால் என்ன பண்ண முடியலையா, கையில் வந்து நல்லா பிடிக்க முடியலையா. ஸோ அதை வந்து என்ன சொல்கிறாங்க, ஓ ஹாத் அச்சேசி நஹி பக்கட் ரஹி தி. ஓன யார், அவனும் சொல்லலாம் அவளும் சொல்லலாம். கரெக்டாக? என்ன பண்ணலாம், அவனும் சொல்லலாம் அவளும் சொல்லலாம், அவன் அவள். அதனால் நம்ம என்ன பண்ணுறீங்க, அவள்னு போடுறதுனால ரஹி தீன்னு போடுறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு प्रश्नवाचक, अதாவது प्रश्न வந்து क्वेश्चंस पार्ट. तरुण सुरेश के घर क्यों घुस रहा था. தருண் வந்து சுரேஷ் வீட்டுக்கு ஏன் போகிறதா, घुसனது என்டர் ஆகுதுன்னு சொல்லியிருக்கேன் நான். கரெக்டுங்களா? ஸோ அந்த என்டர் தான் வந்து என்ன சொல்லுவாங்க, घुस. தருண் சுரேஷ் கே घर வந்து ஏன் வந்து என்டர் ஆகிறான். அடுத்தது वे चाची को क्या भेज रहे थे. வேணா அவங்க, சரிங்களா. சாச்சிக்கோ, சாச்சிக்கு என்ன சென்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, क्या भेज रहे थे. ஸோ சாச்சின்றது யார், சித்தி. ஸோ சித்திக்கு நம்ம என்ன பண்ணணும், ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஸோ ரெஸ்பெக்ட் கொடுக்க நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், ரஹே தேன்னு போடுறோம். கரெக்டுங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.